காலத்துல சத்தியஞான சபையை இது ஆரம்பிக்க வேண்டும் என்று வள்ளலாரையா நினைத்த பொழுது 105 ஏக்கர் பார்வதிபுரத்தினுடைய மக்கள் கொடுத்தாங்க. அந்த 105 ஏக்கர்ல 80 ஏக்கர் 70-80 ஏக்கர்ல இன்னைக்கு சத்தியஞான சபை இருக்கு. அதிலேதான் மக்கள் தங்களுடைய பசியாரை கொண்டிருக்கின்றார். மித்த 30 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்கு. இந்த திமுக காரங்க சொன்னாங்க 2023 அக்டோபர் மாசத்துல வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைப்போம் என்று சொன்னார். நீங்க எல்லாம் நினைச்சீங்க வெளியேயோ நிலத்தை வாங்கி அமைப்பாங்க அங்க போலான். ஆனா திமுக காரங்க வள்ளலார் ஐயாவுடைய இடத்திலேயே வந்து இடத்தை பிடித்து அமைப்பார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. இது வள்ளலார் ஐயாவுடைய கொள்கைக்கு முழுவதுமாக எதிரான அந்த 80 ஏக்கர் நிலம் என்பது எந்தவித கட்டிடமும் இல்லாமல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும். 1867 இருந்து அந்த அடுப்பு எப்படி எரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே இருக்கும். ஒரே திமுக காரங்க கட்டணம்னா 30 ஏக்கர் நிலத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அதுல கட்டணும், அல்லது புதிதாக இடத்தை வாங்கி கட்டணும். ஆனா வள்ளலார் ஐயா வந்து இல்ல இந்தியா என்ன உலகம் முழுவதுமே திரும்பி வடலூரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொகுதியில குறிஞ்சிப்பாடியில் இருக்க